அந்த ஒரு மான் பெற்ற மனித குழந்தை. பின்னாடி நடந்த அதிசயம் என்ன தெரியுமா? காட்டின் காவல் கன்னி மற்றும் மாயோன் காதல். ஒரு அடர்ந்த காட்டில் வேடர் இன மக்கள் வாழ்ந்து வந்தனர். அந்த கூட்டத்தின் தலைவன் கரிகாலன் மிகவும் கடுமையானவன், ஆனால் நல்ல மனசுடையவன். அவனுக்கும் அவன் மனைவிக்கும் பல ஆண் குழந்தைகள் இருந்தாலும் ஒரு பெண் குழந்தைக்காக அவர்கள் ஏங்கிக் கொண்டிருந்தனர். அதே காட்டில் ஒரு முனிவர் பல ஆண்டுகளாக கடும் தவத்தில் இருந்தார். ஒரு நாள் ஒரு கர்ப்பிணி மான் தவறி முனிவரை மோதி விழுந்தது. கோபமடைந்த முனிவர், உன் வயிற்றில் வளரும் குட்டி மனித குழந்தையாக பிறக்கும் என்று சபித்தார். காலம் கடந்தது. ஓரிரவு அந்த மான் ஒரு மனித பெண் குழந்தையை பெற்றது. காலையில் வேடர் பெண்கள் அந்த குழந்தையை கண்டுபிடித்து கரிகாலனிடம் கொண்டு சென்றனர். அவன் அதை பார்த்தவுடன், இது கடவுள் கொடுத்த வரம் என்று கூறி தன் மகளாக வளர்த்தான். அவளுக்கு பெயர் மாயா. மாயா வளர்ந்தாள். அழகும் நல்ல மனமும் கொண்டவளாக அவளுக்கு வயல்வெளியை காக்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. ஒரு நாள் அவள் தனியாக ஒரு சிறிய சிலையை வைத்து பூஜை செய்து கொண்டிருந்தாள். அது யாரின் சிலை தெரியுமா? கிருஷ்ணன், மாயோன். இந்த காட்சியை வானத்தில் இருந்த ஒரு முனிவர் பார்த்தார். அவர் மாயோனிடம் சென்று, உன்னை மட்டுமே நினைத்து வாழும் ஒரு பெண் பூமியில் இருக்கிறாள் என்றார். இதைக் கேட்ட மாயோன் அவளை பார்க்க பூமிக்கு வந்தார். ஒரு எளிய மேய்ப்பான் உருவத்தில் மாயாவை பார்த்ததும் அவளிடம் பேச ஆரம்பித்தார். ஆனால் மாயா எச்சரித்தாள், இங்கிருந்து போங்கள், இது பாதுகாப்பான இடம். ஆனால் தினமும் வந்து பேச மாயோனுக்கு அவளிடம் காதல் வந்தது. ஒரு நாள், நான் உன்னை காதலிக்கிறேன் என்றார். மாயா உடனே, நான் மாயோனை மட்டுமே காதலிக்கிறேன் என்று மறுத்தாள். இதனால் மனம் உடைந்த மாயோன் அங்கிருந்து விலகினார். பிறகு ஒரு முதியவராக மாறி மீண்டும் வந்தார். மாயா அவருக்கு உணவு கொடுத்தாள், தண்ணீர் கொடுத்தாள். ஆனால் அவர் தவறாக பேச மாயா கோபமாக அங்கிருந்து சென்றாள். அப்போது திடீரென்று ஒரு பெரிய யானை அவளை துரத்தியது. பயந்த மாயா ஓடி வந்து அந்த முதியவரை கட்டி அணைத்தாள். இந்த சம்பவம் ஊருக்கு தெரிந்தது. மக்கள் வந்து அந்த முதியவரை மரத்தில் கட்டினர். கரிகாலன் கோபத்தில் வாளுடன் வந்து அவரை கொல்ல முயன்றான். அந்த நொடியில் அந்த முதியவர் பிரகாசமான தெய்வ உருவமாக மாறினார். அவர்தான் கிருஷ்ணன். அனைவரும் அதிர்ச்சி. மாயா கண்ணீர் மல்க, என்னை மன்னித்திடுங்கள் என்றாள். மாயோன் சிரித்து, இப்போது என்னை ஏற்றுக்கொள்வாயா என்றார். மாயா சம்மதித்தா. அந்த காட்டில் பெரிய கொண்டாட்டம் நடந்தது. இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். உண்மையான பக்தி இறைவனை கூட உன் வாழ்க்கைக்கு கொண்டு வரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.